விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஈரோடு ஒருங்கிணைந்த மாவட்ட அரசியல் அங்கீகார வெற்றி விழா பொதுக்கூட்டம். வணக்கம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பத்ரகாளியம்மன் கோவில் ரவுண்டானா அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஈரோடு ஒருங்கிணைந்த மாவட்ட அரசியல் அங்கீகார வெற்றி விழா மதச்சார்பின்மை காப்போம் மற்றும் தீர்மான விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் அந்தியூர் ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு மாவட்ட துணை செயலாளர் பொன்னரசு வரவேற்புரையாற்றினார். தொடர்ந்து ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் அந்தியூர் ஈஸ்வரன் தீர்மான விளக்க உரையாற்றி கூட்டத்தை தொடங்கி வைத்தார். மேலும் மாநகர மாவட்ட செயலாளர் சாதிக், தெற்கு மாவட்ட செயலாளர் கமலநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிலமீட்பு மாவட்ட அமைப்பாளர் செந்தில்குமார் கூட்டத்தை ஒருங்கிணைத்தார். மாநில துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த், ஒழுங்கு நடவடிக்கை குழு மற்றும் மாநில துணை செயலாளர் பாவேந்தன், ஈரோடு திருப்பூர் மண்டல துணை செயலாளர் ஜாஃபர் அலி ஆகியோர் மேலிட பொறுப்பாளர்களாகவும் கூட்டத்தில் தீர்மான விளக்க உரையும் மாற்றினார். சிறப்பு அழைப்பாளர்களாக அந்தியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏஜி வெங்கடாச்சலம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் திராவிடர் கழகத்தின் மாவட்ட தலைவர் சென்னியப்பன், தமிழ் புலிகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வேங்கை பொன்னுசாமி, காவியம் அனைத்து மக்கள் நலச்சங்கத்தின் செந்தில், ஆதித்தமிழர் பேரவையின் மாநில துணை செயலாளர் ஆறுமுகம் ஆகியோரும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் விசிகாவின் கொள்கை கோட்பாடுகளும் வக்பு வாரிய திருத்த சட்டம் ஏன் என்பதை பற்றியும் விளக்க உரையாற்றினர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் அந்தியூர் ஈஸ்வரன் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி உரையாற்றினார். மேலும் இவ்விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு கொடுத்து இரவு பகலாக உழைத்த மாவட்ட துணை செயலாளர் பொன்னரசு, நில மீட்பு மாவட்ட அமைப்பாளர் மாரசாமி, வணிகர் அணி மாவட்ட அமைப்பாளர் செந்தில், பேரூர் செயலாளர் அன்பு, மாவட்ட பொறுப்பாளர் ரகுபதி, மாவட்ட பொறுப்பாளர் முருகேஷ் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் ஈரோடு வடக்கு மாவட்டத்தில் எழுச்சி தமிழரின் வழியில் நடந்து பொதுமக்களிடையே விசிகாவின் கொள்கை கோட்பாடுகளை கொண்டு சேர்த்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிகா அமோக வெற்றி பெறுவதற்கு எங்கள் உழைப்பு நிச்சயம் இருக்கும் என்று கூறினார். செய்தியாளர் யோகேஸ்வரி.